நீ எழுந்து நினிவே மாநகரத்திற்கு சென்று அந்நகருக்கு எதிராக பிரசங்கம் செய் என்று ஆண்டவர் கூற யோனா ஆண்டவரின் சந்நிதியை விட்டு விலகி கப்பலில் புறப்பட்டார். சின்ன கைகளை கொண்டு தேவனை வணங்கிடும் தம்பி, யோனா போலே தேவ கட்டளை மீறாதே. முழந்தால் பணிந்து கொண்டு தேவனை ஜெபித்திடும் தம்பி, யோனா போலே தேவ கோபம் தேடாதே. கட்டளை ஏற்காதே. கடலில் பயணம் செய்தார், வீசிய புயலை கண்டு யோனா மீது கோபம் மக்கள் கொண்டாரே. கர்த்தர் விலகிச் செல்லும் யோனா கடலுக்குள்ளே மக்கள் தூக்கி போட தின்றது மீனாமே. மீனின் வயிற்றில் யோனா தேவனை ஜெபித்துக் கொண்டார், மீனே தானே கக்க தப்பி போனாரே. தன்னில் தீர்க்க தரிசனம் சொல்லி யோனா மக்களை காக்கும் கட்டளை ஏற்றாரே. நல்ல போதனை செய்து தேவனின் மொழியை அங்கு யோனா தானே கூறி நன்மை செய்தாரே. சொல்லும் காரியம் புரியும் தம்பி, மாறித்தானே போக கட்டளை மீறாதே. கர்த்தர் பேச்சினை என்றும் காவலை அறிந்திடும் தம்பி, யோனா போலே மாறி போக